ஹாய் குட்டீஸ், நாம் இன்னைக்கு ஒரு நல்ல கதை பார்க்க போகிறோம். அது என்ன கதைன்னா, ஒரு வாத்து கதை. ஒரு அழகான கிராமம். அங்கே ஒரு வாத்து, அது ஒரு அதிசயமான வாத்து. அந்த அதிசய வாத்து என்னன்னா, அது தினமுமே முட்டை போடும். ஆனால் அந்த முட்டை என்னன்னா கோல்டு. அந்த முட்டை ஃபுல்லாமே கோல்டு. நம்ம தங்கம்னு சொல்லுவோம்ல, அந்த தங்க முட்டை தான் அது போடும். அது அதிசய வாத்து. நம்ம பொதுவாக சாதா வாத்து என்ன போடும், அந்த எக்கை நம்ம ஆம்லேட் பண்ணி சாப்பிடுவோம், பாயில் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இது தங்கம் முட்டை. அந்த முட்டையே தங்கம். அதை நம்ம விற்றோன்னா அவ்வளோ பணம் கிடைக்கும். இந்த அதிசய வாத்தை ஒரு விவசாயி பார்த்துடுறாரு, ஒரு ஃபார்மர் பார்த்துடுறாரு. இது என்னடா அது அதிசயமாக இருக்கே, என்னன்னு போய் கேட்கலான்ட்டு அந்த வாத்துக்கிட்ட போய், என்னம்மா நீங்கள் இப்படி கோல்டன் முட்டை போடுறீங்களே, இது ரொம்ப பார்க்குறக்கே அதிசயமாக இருக்கே, என்னன்னு கேட்குறப்ப அந்த வாத்து என்ன சொல்லுது, ஆமாம், நீங்கள் எண்ணெய் எடுத்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, நான் உங்களுக்கு தினமுமே ஒரு முட்டை போடுவேன். அது கோல்டு, அது தங்க முட்டை போடுறேன். நீங்கள் அதை விற்றீங்கன்னா நீங்கள் நிறைய உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதில் நீங்கள் நல்ல பெரிய வீடு கட்டலாம், எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம், தானம் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், அப்படி நிறைய நீங்கள் நல்லது பண்ணலான்ட்டு அந்த வாத்து சொல்லுது. கோல்டன் முட்டையா, நமக்கு பணம் கிடைக்குமே, நம்ம அதை விற்று பெரிய வீடு கட்டலாமே, பெரிய பணக்காரன் ஆகலாமே அப்படின்ட்டு இந்த விவசாயி ஆசைப்படுறாரு. என்ன பண்ணுறாரு, அந்த வாத்தை எடுத்துக்கிறாரு, அந்த வாத்தையை பத்திரமா பார்த்துக்கிறாரு. அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறாரு. தண்ணியில் போய் விளையாடுற கொஞ்சம் நேரம் விடுவார். அது நீந்தத்தானே செய்யும் வாத்து. அப்புறம் நல்லா அந்த தாமரை குளத்துல போய் விளையாடுவோம். அது கூடவே போய் பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஏன்னா அதுக்கிட்டேருந்து நிறையா கோல்டு கிடைக்குது. அது விற்று நமக்கு நிறைய பணம் கிடைக்குது. அந்த பணம்னாலமா நம்ம அந்த சின்ன வீடு, கூரை வீடாக இருந்தது, நம்ம அதையெல்லாம் எடுத்துட்டு பெரிய வீடாக இப்போ கட்டிட்டோம். நம்ம பெரிய பணக்காரராக ஆயிட்டோம். அதனால அந்த வாத்தை நம்ம பத்திரமா பார்த்துக்கணுன்ட்டு அவர் வச்சுக்கிறாரு. அப்போ இவருக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம இந்த வாத்தை ஏதாவது பண்ணினா அதுக்குள்ளே நிறையா கோல்டு இருக்குமே, அந்த வாத்தோட வயிற்றுக்குள்ளே. அந்த வயிற்றை நம்ம கிழிச்சா அதுக்குள்ளே நிறைய முட்டை இருக்குமே, அப்போ ஒரே நாளில் நிறையா கோல்டன் முட்டை கிடைக்குமே, தங்க முட்டை கிடைக்குமே அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஐடியா பண்ணுறாரு. இந்த இந்த வாத்தே நல்லா அழகாக தினம் தங்க முட்டை போடுது. ஆனால் அது பத்தாமல் இந்த பேராசை பிடிச்ச அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறார், இந்த வாத்தை வயிற்றை கிழிச்சிடலாம், கொன்னுடலாம், அதுக்குள்ளேருந்து நிறைய நமக்கு முட்டை கிடைக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படின்னு யோசிக்கிறார் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. இதை நம்ம வாத்து கேட்டுருது. உடனே நம்ம வாத்து என்ன பண்ணுது, ஒரே ஜூட், நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியுமே இந்த விவசாயி நம்மளை அப்படி கொல்றதுக்கு பார்க்குறாரே அப்படின்ட்டு இந்த வாத்து யோசித்து, இந்த விவசாயி நல்லா நைட்டில் கொரட்டை விட்டு தூங்குகிற நேரத்தில் அப்படியே மெதுவாக தப்பிச்சு இந்த விவசாயிகிட்டேருந்து தப்பிச்சு போயிடுது. அதனால் இப்போ விவசாயி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா என்ன இருக்கும், அங்கே என்ன இருக்காது, இந்த தங்க முட்டை போடுற வாத்து இருக்காது. பேராசை பெரும் நஷ்டம், இதுதான் சொல்லுவாங்க. பேராசை படக்கூடாது. தினம் ஒரு தங்க முட்டை கிடச்சி அதை விற்று அதுலேருந்து பணம் வாங்கி பெருசாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரே நாளில் தங்கம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த வாத்து என்ன பண்ணிருச்சு, இந்த விவசாயிகிட்டேருந்து தப்பிச்சு வெளியில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த விவசாயிக்கு அந்த தங்க முட்டை கிடைச்சிருக்குமா, கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல கதையுமா, இந்த மாதிரி கிளவரான ஒரு டக்கு கதை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு கிளவரான கதையுமாய் நாளைக்கு நான் கொண்டு வரேன். ஓகே, பாய்.